ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அப்பர்னா சூப்பர் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா மொறுன்னு சாத்தூர் காரா சேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போனா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்ல வெளியில கடைக்கு போக முடியலையே, வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா அதே கப்ல மெஷர் பண்ணி 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்ப இது சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா கொஞ்சமா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைக்க போறோம். மிக்சியில இப்ப நான் அதை ஒரு சுத்துக்கு போட்டு எடுக்க போறேன். ஓரளவுக்கு குறகுறன்னு இருந்தால் போதும், அப்போ தான் காராசேவுக்கு நல்லாயிருக்கும் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது. இப்போ இந்த பவுடரை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சூடான நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர்னா 1 டீஸ்பூன், சூடான நெய்னா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இது நமக்கு சேவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கப்புறமா தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைய போகிறோம். எடுத்ததுமே நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துல நமக்கு மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிடுங்க. நல்லா பிசைஞ்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்க, நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்ததான் ஒரு வெஜிடபிள் ஸ்லைசர் இல்லைனா கண்ணு கரண்டி, ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்லைசர் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரவுண்ட் ஷேப் இதெல்லாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த பின்புறம் நம்ம வைக்கக்கூடாது, நம்ம கை வெட்டிடும். பேக் சைடில் ரிவர்ஸ் எடுத்துட்டு பாருங்க, நமக்கு இந்த தேய்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே தான் நம்ம மாவு வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸ்லைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டிங்க அப்படின்னா கீழே காரா சேவ் விழ ஆரம்பிக்கும். நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு இதை நம்ம செய்யணுங்க. பாருங்க எவ்வளோ சேவ் அழகாக விழுகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது நல்லா செவந்து வரட்டுங்க, அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதை நம்ம ஜல்லி கரண்டி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெஜிடபிள் ஸ்லைசர்னால் உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா நான்ஸ்டிக்கியாக எவ்வளோ கிறிஸ்பியாக வருதுன்னு சொல்லிட்டு. ஒரு 1-2 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், அவ்வளோதாங்க, சூப்பரான காரா சேவ். ரொம்ப ஈஸியாக வீட்டில் குயிக்காக செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ஸ்நாக் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாக்டவுன் டயத்தில் வீட்டிலேயே செய்கிறதுக்கு பெஸ்ட்டான காரா சேவ் ரெசிபி இதுதாங்க. ட்ரை பண்ணுங்கள்.